மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பதிவை 4 பகுதியாக பிரிச்சுங்க. முதல் பகுதி பார்த்தீங்கன்னா சில கொள்கை முடிவுகளை நான் சொல்றேன். வந்தே மாதரத்தில் ஆரம்பிச்சு கனிமவளம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் இனிமே இந்த ஆட்சியில் நடக்காது, நடந்தா என்னன்னு கேளுங்கள அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இது நம்பர் 1 சாப்டர். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, இது செய்யணும். சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு ஆட்சி நடக்குதுங்கிற நம்பிக்கை பொதுமக்களுக்கு வரணும்னா சேகர் பாபு மேலாம் வழக்கு பதிவு செய்யணும். அது இல்லாமல் வேற சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆகச்சிறந்த அரசியல்வாதிங்க. நான் ப்ரூஃபோட இந்த வீடியோல உங்கள்கிட்ட நான் புரிய வைக்கிறேன். அது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். 4வது மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல, அவர் ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. ஆராசா ஆபாசமா கொச்சையா வீசியா விமர்சனம் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த பதிவை டெலீட் பண்ணிட்டு ஓடி இருக்காரு இன்றைய தினம். அது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒன்பது தெளிவாலமா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவு கூட போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் இப்போ வந்து கவர்னரோட நிகழ்ச்சியில் பாடப்படுறதுனால தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிருக்கு. கவர்னரோட நிகழ்ச்சியில் மட்டும் இது நடக்குது. பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல, கவர்னர்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஐயா இந்த மாதிரி பண்ணாதீங்க, தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல பாடப்படுறது நல்லா இருக்காது. நீங்கள் வந்தே மாதரம் பாடுறது உங்களோட புரோட்டோகாலாக இருந்தால் 3வதா வந்தே மாதத்தை பாடிங்க, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தோட தொடங்குங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஆனால் கவர்னர் கேட்கவே இல்லை. 1க்கு 3 தடவை பேசிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களும் பேசிட்டாங்க. என்ன பண்ணலாம், அப்படியே விட்டு போயிடலாமா? தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல பாடுறத விடக்கூடாது, இதை நோக்கி நீதிமன்றம் போலாமா அப்படிங்கிற ஆலோசனை போயிட்டு இருக்கு. சட்ட ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் சட்ட ஆலோசனை செஞ்சு நீதிமன்றம் போறோம்? போனா ஜெயிக்கணும். அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கா? தேவையில்லாம யாரோட நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நீதிமன்றத்தில் போய் சண்டை செய்வோம் அந்த விஷயத்துக்கு அப்படிங்கிற முடிவை தமிழக அரசு இன்னைக்கு எடுத்திருக்காங்க. அது சார்ந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஆதவர்ஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 2வது மிக முக்கியமான விஷயம், போலி டெண்டர் மூலமா இந்த மாதிரி டெண்டர் இருக்கிற நடைமுறைகள் இருக்குல்ல, அதெல்லாம் இனிமே நடக்கவே நடக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு. ஒரு அமைச்சர் இருப்பாரு, அவரே பினாமிக்கு 4 பேர் வச்சுப்பாரு. அந்த 4 நிறுவனங்களே அமைச்சர் வந்து அந்த துறையில் இருக்கக்கூடிய டெண்டர்களை அந்த 4 நிறுவனங்கள் மட்டும் எடுத்து அதிகமான பணத்துக்கு எடுத்து ரொம்ப முக்கியமா சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நடைமுறை இனிமே இருக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க. குறுகிய காலத்தில் போடப்பட்ட 100க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்றேன். ஏன் இந்த முதல் பாயிண்ட் நான் நம்புறேன்னா, 2வது பாயிண்ட் இவங்க ரத்து பண்ணிருக்காங்க. ஏன்னா காலைல 9 மணிக்கு ஒரு டெண்டர் ஆரம்பிப்பாங்க, 4 மணி 3 மணிக்கு முடிப்பாங்க. இடைப்பட்டதுல இந்த டெண்டர் எப்போ வருது எப்போ போகுது யாருக்குமே தெரியாது. சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் எப்பா 9 மணிக்கு ஆரம்பிக்கும், 3 மணிக்கு முடிஞ்சிடும், உடனே அப்ளை பண்ணிக்க, டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிக்க, நாளைக்கு ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும், வேற யார்ட்டையும் சொல்லாது அப்படின்னு சொல்லி இவங்களே உள்ள வருவாங்க, இவங்களே அப்ளை பண்ணுவாங்க, இவங்களே எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த டெண்டர் என்னைக்கு வெளியே வருதுங்கிறதே யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. இந்த மாதிரி குறுகிய கால டெண்டர் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ரத்து பண்ணும்போது போலி டெண்டர் மூலமா பினாமி டெண்டர் மூலமா எடுக்கப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தனமா நம்ம நம்பலாம். இதுக்கு அடுத்து போனீங்கன்னா, இந்த நெடுஞ்சாலைத்துறையில் போலி பில்லு கிரியேட் பண்ணி சம்பாதிக்கிறது, பட்டி டிங்கரிங் வேலை பார்த்து, அதாவது அங்கே நாங்கள் டெண்டர் எடுத்து வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு காட்டுறது. ஆனால் பட்டி டிங்கரிங் வேலையாக இருக்கும். தமிழ்நாட்டில் பட்டி டிங்கரிங் வேலை நிறைய இடத்துல நடக்குது. இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் இனிமேல் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை ஆதவர்ஜன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து போனீங்கன்னா, மணல் கடத்தல் இருக்காது, ஆனால் வண்டல் மண் நீங்கள் வந்து பதிவு செஞ்சுட்டு தேவைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. மணல் கடத்துறது வேற, தேவைக்கு மண் எடுக்கிறது வேற, ரெண்டுக்கும் நடுவில் வித்தியாசம் இருக்கு. அதுவும் வண்டல் மண் எடுத்து பயன்படுத்துறது ரொம்ப நாளாவே இருந்த ஒரு கோரிக்கை. அது வந்து இந்த மாட்டு வண்டியில எடுத்து போய் மண்ணை இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சுட்டு நீங்க வந்து மண்ணை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. லாரியில போய் கடத்திக்கிட்டு இருக்கீங்களா தேவையை தாண்டி, அந்த விஷயங்கள் அத்தனையுமே இனிமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமானது அரசு நிர்வாகத்தில் உத்தரவா வந்திருக்கு. இதையும் கடந்து போனீங்கன்னா, இந்த கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு கல்குவாரி தமிழ்நாட்டில் இருக்கு, எது எது அரசு அனுமதிச்சது, எது எது சட்டவிரோதமா அரசுக்கே தெரியாம இயங்குது, உங்க ஏரியால என்னென்ன இருக்குன்னு சொல்லி அத்தனை மாவட்டத்தில் எனக்கு கணக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டி.கே. பிரபு அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இங்கே அனுமதிச்சாச்சு, அரசு எவ்வளவு தூரம் அனுமதிச்சிருக்காங்க, எவ்வளவு வெட்டியிருக்காங்க, அனுமதிச்ச அளவோட அதிகமாக வெட்டியிருக்காங்களா, அந்த கணக்கு எனக்கு வேணும், நான் கண்காணிப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை டி.கே. பிரபு அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, மணல் கொள்ளையில் ஆரம்பிச்சு, கல்குவாரிகள் ஆரம்பிச்சு, வந்தே மாதத்தில் ஆரம்பிச்சு, இது எதிலையுமே எந்த இடத்துலையுமே நாங்கள் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. இப்போ நம்ம பிரச்சாரத்தில் நெல் கொள்முதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த மூட்டைக்கு வந்து 40 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சோம்ல, அதிகாரத்துக்கு வந்தாச்சு. ஏழை மக்கள்கிட்ட ஏன் 40 ரூபா வாங்குறீங்க, விவசாயிகள்கிட்ட ஏன் 40 ரூபா வாங்குறீங்க, வாங்கக்கூடாது, இனிமே வாங்கினா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது அமைச்சர்கள் அவங்கவுங்க துறைகளில் இந்த டெண்டர் சார்ந்த விஷயங்கள், இந்த லிமிடெட் டெண்டர் சார்ந்த விஷயங்கள், இந்த குறுகிய கால டெண்டர் சார்ந்த விஷயங்கள், இது எதுவுமே கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் உறுதியா இருக்காங்க. அமைச்சர் பெருமக்களும் அவங்கவுங்க துறைகளில் உறுதியா இருக்காங்க. அதோட சாம்பிள்ஸ் அத்தனையுமே தான் இப்போ நீங்க பார்த்தது. இது ஒன்று.
இதை ஃபுல்லாக அப்படியே தள்ளி வச்சிருங்க. இப்போ ரெண்டாவது, சட்டம் தன் கடமை செய்தது அப்படிங்கிற பகுதியில் சேகர் பாபு எலெக்ஷன் டே அன்னைக்கு என்ன அழிச்சாட்டியம் பண்ணாருங்கிறத இந்த வீடியோவில் அந்த கத்திருப்போம். ஏன்னா அவ்வளோ வருத்தங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் சில பேர்ட்டு நான் பேசுனதுனால அந்த வீடியோ எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக போயிடுச்சு. ஏன் ஒரு எலெக்ஷன் அன்னைக்கு எங்கள் பசங்களை போட்டு இந்த படுத்துவீங்களான்னு தோணுச்சு. இன்னைக்கு சேகர் பாபு மேலே 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்றத்துக்கு அலையட்டும், அப்போ தான் புத்தி வரும். ரவுடிசத்தை விட்டுட்டு அமைச்சரா எம்எல்ஏவா என்ன பதவி மக்கள் கொடுத்தாங்களோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அந்த வேலையெல்லாம் அவர் அப்பயே பார்க்க மாட்டாரு. இப்பயாவது எம்எல்ஏ வேலையை பார்க்கணும், அந்த வேலையும் பார்க்க மாட்டாரு. கட்ட பஞ்சாயத்து பண்றது, ரவுடிசம் பண்ற வேலையை தான் தொடர்ச்சியா பார்த்தாரு. வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஃபேஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலியல் புகார் சம்பந்தப்பட்ட ஒரு புகார் வருது. இந்த புகாரை புகார் எடுக்காம அலைக்கெடுக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட காவலர்கள் மேல இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடியில் ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல போன ஆட்சியில் இந்த நடவடிக்கை எடுக்காதனால அந்த மாணவி இறந்தே போயிட்டாங்க. அலட்சியப்படுத்தாதீங்க, குறிப்பா பாலியல் புகாரை அலட்சியப்படுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு சமிக்கையை காவல்துறை காமிச்சிருக்காங்க. அப்படி நீங்க அலட்சியப்படுத்தினீங்கன்னா, யாராவது ஸ்டேஷனுக்கு வரும்போது அலட்சியப்படுத்தினீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து போனீங்கன்னா மிக முக்கியமா ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய எம்எல்ஏ ஒருத்தர் எம்எல்ஏக்கும் ஒரு போலீஸ்காருக்கும் நடுவில் வாக்குவாதம் நடந்துச்சு. ஒரு போலீஸ்கார் சம்பந்தப்பட்ட ஒரு சமூக ஆர்வலர்னு சொல்றாங்க, அவர் மூஞ்சிலே குத்துறாரு. இந்த சினாரியோ அத்தனையும் பார்த்துருப்பீங்க. அந்த போலீஸ்கார் இன்னைக்கு காத்திருப்பு பட்டியல் அப்படிங்கிற இடத்துல தூக்கி போட்டிருக்காங்க. ஏன் சார் இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்க, எதுக்கு பொதுமக்களை தாக்குறீங்க, காத்திருப்பு பட்டியலில் இருங்க அப்படின்னு சொல்லி சட்டம் இன்னைக்கு தன்னுடைய கடமையை செஞ்சிருக்கு. மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா பொன்ராஜ் இருக்கார்ல, அவர் மேலே புகார் ஆல்ரெடி போட்டு வழக்கு பதிவு செஞ்சாச்சு. அவர் முன்ஜாமீனை நோக்கி போனார். முன்ஜாமீன் அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் காவல்துறை சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீதிமன்றம் அவருடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளி வச்சிருக்கு. ஓவரால் பார்க்கும்போது சட்டம் தன் கடமையை செய்தது அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய 2வது விஷயமா இருக்கு. இப்போ 3வதுங்க, ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஆர்வமானது. ஏன் தெரியுமா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆட்சி நடத்தும் போது பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தாலும் திமுகவை அதிமுகவை கதற விட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா? திமுக கூட்டணி நம்பி தான் என்றைக்குமே அதிகாரத்துக்கு வரும். இன்னைக்கு திமுக கூட்டணியில் யார் இருக்கான்னா ஐயா கமலஹாசன் அவர்கள் இருக்காங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க. தயவு செய்து அவங்க அங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு கட்சி இருக்குது. அவங்க உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னாங்க, மனிதநேய மக்கள் கட்சி. இன்னைக்கு அவங்களும் விழிச்சுக்கிட்டாங்க. என்ன தெரியுமா? இனிமேல் நாங்களும் சொந்த சின்னத்தில் தான் நிற்போம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை அவங்களும் சொல்லிட்டாங்க. ஓவரால் திமுக இருக்குது, திமுகவோட கூட்டணி கட்சி அத்தனையுமே தாவேக்கோட இருக்குது. ஏன்னா கொள்கை ரீதியாக நம்ம திமுகவும் நம்மளும் ஒன்று நம்ம சொல்லுவாங்க. ஆனால் அந்த திமுகவோட அந்த குடும்ப அரசியல், இந்த ஊழல், இந்த டெண்டரில் நான் முன்னாடி சொன்னல, இத்தனை விஷயங்களுக்கும் நமக்கு என்னைக்கு சமரசம் இல்லை. அண்ணா ஆரம்பித்த திமுக இருக்குல்ல, அந்த திமுகவோட கொள்கைகள் என்னைக்குமே உண்மையான கொள்கைகள். அந்த கொள்கைகளோட தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடத்தணும். ஆனா அது திமுக இங்க செய்யறது இல்ல, தாவேக்கா அதை இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா திமுக இருக்கிற அந்த கூட்டணிகள் அத்தனையுமே இன்னைக்கு தாவேக்காக்கு திமுக பலவீனப்படுத்தப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதிமுக இன்னைக்கு 2 பிரிவா இருக்கு. ஒரு பிரிவு தாவேக்காவை ஆதரிக்கணும், வெளியில இருந்து ஆதரவு தரணும்னு சொல்லுது. இன்னொரு பிரிவு தாவேக்காவை எதிர்க்கணும்னு சொல்லுது. அதிமுக ஆல்ரெடி 3வது இடத்துல இருக்கு. அவங்களுக்குள்ள நடக்கிற பஞ்சாயத்துல அவங்களும் பலவீனப்பட்டிருக்காங்க. இங்க தாவேக்கா ஆட்சி அமைக்க போதுமான பெரும்பான்மை இல்லைன்னு சொன்னாங்க. தாவேக்கா இந்த நிலைமையில இருந்தாலும் திமுக அதிமுகவை ஒரே நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பலவீனப்படுத்திருக்காங்க. ஐடியாலஜியா திமுகவை பலவீனப்படுத்திருக்காரு. அதே நேரத்தில் அவங்களுடைய ஸ்ட்ரக்சரா அதிமுகவை இங்க பலவீனப்படுத்திருக்காங்க. அதிமுக நிறைய பேர் தாவேக்கல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய சாணக்கியத்தனம். அவர் நினைச்சிருந்தா அதிமுக இருக்கக்கூடிய ஆதரவை எடுத்துட்டு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஆனா திமுக பலவீனப்பட்டிருக்காது. திமுகவோட ஆதரவை எடுத்தாலும் அதிமுக இருக்கிற இந்த திமுக அதிமுக பேச்சை பார்த்து 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் ஐடியா பண்ணாங்கல்ல, அது அங்க அதிமுக இருக்கிற நிறைய பேரை ரொம்ப டென்ஷன் பண்ணதுனால அதுவும் அங்க 2ஆ உடைஞ்சிருச்சு. அந்த ஆதரவை வெளியிலேருந்து வாங்கிட்டாரு, அமைச்சரவைக்குள்ள கொண்டு வரல. ஏன்னா அமைச்சரவைக்குள்ள கொள்கை சமரசம் பண்ணிக்கூடாது. ரொம்ப தெளிவா தாவேக்காவோட கொள்கை புரிஞ்சவங்க மட்டும்தான், இந்த இடதுசாரி சிந்தனை கொண்டவங்க மட்டும்தான் அந்த அமைச்சரவையில் பங்கேற்கணும், வேற யாரும் பங்கேற்க கூடாது அப்படிங்கிற தெளிவில் இருக்காரு. அந்த தெளிவில் ஒரே நேரத்தில் செம காயங்க. நீங்க யார்கிட்ட வேணா பேசி பாருங்க, அரசியல் சார்ந்து பேசுறவங்கள்ட்ட என்னமா ஸ்கெட்சி என்னமா ஐடியா அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. திமுக அதிமுக பலவீனப்படுத்தி 3ஆவதா ஒரு கட்சி வந்துருமான்னு கேட்டாங்க. 2ஐயும் ஒரே நேரத்தில் பலவீனப்படுத்துவாங்க அந்த விஜய் அப்படிங்கிறத இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற 3வது பாயிண்டா இருக்கு. இப்போ 4வது கடைசியான ஒரு விஷயத்துக்கு போவோம். அதாவது
புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. முன்னாள் முதலமைச்சராகவும் முன்னாள் எம்எல்ஏவும் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை தான் பண்றார். விசிகா இன்னைக்கு தாவேக்காவோட அமைச்சரவையில் தமிழ்நாடு அரசோட இந்த அமைச்சரவையில் பங்கேற்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. விசிகாவை விமர்சிக்கலாம். ஏங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்க கூட இருந்தீங்க, அப்படி போயிட்டீங்க பண்ணிட்டீங்க, என்ன வேணா சொல்லலாம். விமர்சனங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவங்க எந்த நோக்கத்துக்கு வந்தாங்கிறது அவங்களுக்கும் தெரியும், தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும், தாவேக்காவோட தொண்டர்களும் தெரியும். நீங்க விமர்சனம் பண்ணாலும் அது எடுபடாது. ஆனா இவங்க ஆபாசத்தை கையில் எடுத்துட்டாங்க. என்ன ட்வீட் போட்டு டெலீட் பண்ணியிருக்காரு பாருங்களேன். நான் சைடில் கூட போடுறேன். கல்யாணம் ஒருத்தன் கூட பண்ணுவாராம், வேற ஒருத்தன் கூட எப்படி இந்த வார்த்தையெல்லாம் நான் பதிவு செய்யறது ஒரு தாவேக்கா தொண்டனா எனக்கு தெரியல. கல்யாண ஒருத்தருடைய அவர் பேசுறதுலாம் எப்படி எந்த மாதிரி சிந்தனை ஓட்டம் அவர் மனசுல இருந்தா இந்த மாதிரி எழுத்து நடையெல்லாம் அவருக்கு வரும்னு பாருங்களேன். ஏங்க என் கூட கூட்டணி வச்சு ஏங்க அவங்க கூட போயிட்டு நீங்க வந்து அமைச்சரவையில் பங்கேற்கிறீங்க, வெளியில இருந்து ஆதரவு தரலாம்ல, இந்த கேள்வி எழுப்பலாம், நியாயம், தப்பு கிடையாது. ஆனா அந்த கேள்விக்குள்ள ஒரு ஆபாசத்தை கலந்து பெண்ணை கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த அங்கேயும் இவங்களுடைய பாலின சமத்துவம், நாங்களாம் யாரு, எங்க ஊர் தெரியுமா பேர் தெரியுமான்னு பேசுவாங்க. ஆனா எழுத்து நடை இன்னும் ஆணாதிக்க புத்தி அடிப்படையில் தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. பதிவு போட்டி இல்ல, பதிவுல ரொம்ப நியாயமா இருந்தீங்கன்னா ஆராசா அவர்களே இந்த பதிவுல ரொம்ப உறுதியா இருந்தீங்கன்னா நின்றுக்க வேண்டியதானே. என்னத்துக்கு டெலீட் பண்ணீங்க? அவ்வளவு கொச்சையா பேசுறோம், ஆபாசமா பேசுறோம் தெரியுது, ஏன் இவ்வளவு வன்மம், ஏன் இவ்வளவு ஆத்திரம்? அவங்களாம் அமைச்சரவைக்கு வரவே கூடாதா? என்னைக்குமே உங்களால வந்து அவங்க வந்து இருக்கணும், ஆனா உங்களோட நல்லா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று வரும்ல, அந்த டைலாக் தான் ஏன் நீங்க பண்றீங்க? கவின் பேசுவார்ல, நடிகர் கவின் அவர்கள், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இவர் வந்து இந்த மாதிரி ட்வீட் போட சொல்லி இந்த மாதிரி கலவரத்தை ஏற்படுத்தணும்னு திமுக தொண்டர்கள் யாரையும் தப்பா பேசாதீங்க, ரொம்ப தரைக்குறைவா பேசாதீங்க. அப்போ உங்க ஆளுக்கு தரைக்குறைவா பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுது இல்ல? இந்த தரைக்குறைவா பேசுனது இவர் தானே, இதுக்கு தானே இந்த ட்வீட் போடுறீங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழுத்தி சொல்லணுமா? ஏன்னா எப்படி சொல்றதுன்னா, உங்களோட மரியாதையை நான் முன்னாள் எம்எல்ஏன்னு கூட சொல்லலாம் அந்த வீடியோல. ஏன் முன்னாள் முதலமைச்சர்னு சொல்றேன்னா, உங்களோட மரியாதையை காப்பாத்துறதுக்காண்டி தான் அந்த வார்த்தையை பதிவு செய்றேன். உங்களால இப்படி நடந்துக்கிறாரு, அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? வந்தீங்க வெளியே வந்து ஒரு ட்வீட் போட்டீங்க, என்ன நடவடிக்கை, ஒரு நடவடிக்கை அவர் மேல எடுக்கல. அப்பயே இந்த வந்து வெளியே வந்து எப்படி சொல்றது, பயங்கரமா வந்து நீ போறபடி போடு, நான் இப்படி திருத்துறேன், கொஞ்ச நேரத்துக்கு கத்தட்டும், அப்படியே ட்வீட்டை டெலீட் பண்ணிக்கலாம். ஏன் பேசி வச்சுட்டு செய்றீங்களா? அவர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி தர்க்க ரீதியாக ரொம்ப மோசமாக ஆபாசமாக பேசுகிறவங்க மேலே நடவடிக்கை எடுத்து, கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுத்து, முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இந்த ட்வீட்டை போட்டிருந்தாருன்னா நான் தலை வணங்குறேன். அந்த விஷயத்தை செஞ்சாரா? அந்த விஷயத்தை ஒருபோதும் செய்ய மாட்டார். ஆனால் அந்த ட்வீட்டை போடுவார். ஏன் இந்த நாடகம்? யாரும் அமைச்சரவையில் பங்கு கூடாது, நீங்கள் மட்டும் தான் இருக்கணும், நீங்கள் வச்சதான் திமுக அதிமுக, அவங்கள தாண்டி அமைச்சரவையில் யாரும் இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க ஓட்டெலாம் வாங்கி அதிகாரத்துக்கு வருவீங்க. என்னம்மா மனநிலை சார்? அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிகல்ஸ் வந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.